வணக்கம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு அவசியமான பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு தோசையாகும், உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய தோசையாகும், நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து வெளிவரதுக்கு உதவக்கூடிய ஒரு தோசையாகும், உடலினுடைய தட்பவெப்பநிலையை சமப்படுத்தக்கூடிய ஒரு தோசையாகவும் இந்த தோசை இருக்கும். அதாவது கேழ்வரகில் செய்யக்கூடிய தோசை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கேழ்வரகு மாவை அப்படியே நம்ம உடனடி தோசையாகவும் செய்ய முடியும். ஆனால் நல்ல ஒரு சுவையாகவும் உடலினுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தோசையாகவும் நமக்கு வேணும் அப்படின்னா அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தோசையிலேருந்து நம்ம பெற முடியும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது 1 பங்கு உளுந்துக்கு 3 பங்கு கேழ்வரகு மாவு நான் இதோடு எடுத்துக்கிறேன். இந்த ராகி மாவு பார்த்தோன்னா ஊற வச்சு முளை கட்டி அரைச்சி எடுத்துருக்கிற மாவு. ஏற்கனவே நம்ம எப்படி இந்த ராகி மாவு தயாரிக்கிறது அப்படின்னு இன்னொரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்காதவங்க அது பாருங்கள். இயற்கையான முறையில் விளைஞ்ச கேழ்வரகை நம்ம வாங்கி அதை இந்த மாதிரி மாவாக திரித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உளுந்தோட கொஞ்சம் வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த உளுந்தை நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க இந்த கேழ்வரகு மாவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தோன்னா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த உளுந்து ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த உளுந்து வெந்தயத்தை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம கருப்பு உளுந்தை நம்ம உணவோடு சேர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லை, உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்துக்களையும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமான பலவிதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் இந்த உணவு இருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த உளுந்து மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேழ்வரகு மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாத மாதிரி கேழ்வரகு மாவை நம்ம கலந்து எடுத்துக்கணும். நம்ம பொதுவாக செய்யக்கூடிய இட்லி தோசைக்கு எவ்வளவு நம்ம தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி இந்த கேழ்வரகு தோசைக்கும் தோசை மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம். இதோட தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை பார்த்தோன்னா நம்ம புளிக்க வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆகும் இது புளிச்சு தயாராகிறதுக்கு. பொதுவாக கேழ்வரகும் பார்த்தோன்னா அதிகமாக சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவு. அதே மாதிரி உளுந்தும் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு. உடல் பருமனுக்கு மட்டும் இல்லை, பலவிதமான உடல் தொந்தரவுகளுக்கும் நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோசையாகவும் இந்த தோசை இருக்கும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாவு நல்லா பொங்கி புளிச்சிருக்கும். அதாவது தோசை ஊற்றுறதுக்கு தேவையான பதத்துக்கு இந்த மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். சாதாரணமாக நம்ம அரிசியில் தோசை செய்யும்போது என்ன மாதிரியான ஒரு சுவையும் மனமும் இருக்குமோ அதை விட அதிகமான ஒரு சுவையும் மனமும் நிறைந்த ஒரு தோசையாகவும் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு தோசையாகவும் இது இருக்கும். நம்ம இந்த தோசை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆன்லைனில் இந்த எண்ணெய் எங்கே வாங்கலாம் அப்படின்றதுடைய லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் இந்த தோசையை சிறுதீயில் மூடி வச்சிடலாம். இப்போ தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியேவும் நம்ம எடுத்துடலாம். பார்த்தோன்னா பொதுவாக எப்படி ஒரு தோசை ஊற்றும் போது நல்லா புள்ளியாக வருமோ அதே மாதிரி இந்த தோசையிலையும் நல்லா மேலே அப்படியே புள்ளியாக வந்திருக்கதை பார்க்க முடியும். நல்ல ஒரு சத்தான சுவையான தோசை இது. தேங்காய் சட்னி, புதினா சட்னி, தக்காளி சட்னி, எல்லா விதமான சட்னியோடையும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி தோசைகளை செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைகளுடைய பற்கள் எலும்புகள் பலப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தோசையாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.